இப்போ நம்ம போட போகிற வீடியோ வந்து ஸ்டம்பிள் காய்ஸ். ஏன் நான் நம்ப சொன்னேன்னா, இப்போ வந்து நம்ம கூட வந்து புதுசாக ஒருத்தவங்க வர போகிறாங்க. பேர் வந்து வாத்துக்குட்டி. ஆமாம் பாரு, முதல்ல நீ கிராணி விளையாடும் போதெல்லாம் நீ பக்கத்தில் வந்தனால நெக்ஸ்ட் செகண்டே ஓடிடுவேன். இதில் வேற நீ வந்து சிங்க குட்டியான் வாயில் வந்துடும் சொல்லிட்டேன். ஆமாம், நான் பார்த்துருக்கேன் பாரு. இதோ பாருங்க, சரியான ஒரு பைத்தியம். இவகிட்ட மட்டும் மாட்டினீங்கன்னா அவள் தான். ஐயோ, இது வேற தடுமாறுது, பின்னாடியே தள்ளுது. எப்படியாவது தடுமாறி திக்கி தடமாறி உள்ளே போயிடணும். இன்னும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது வேற இடிக்குது. ஐயோ, தூக்கி போட்டுருச்சே. சரி, நம்ம இந்த வழியே நல்லா தான் இருக்குது. ஐயோ, கீழே போயிட்டோம். சோ, என்ன ரொம்ப நேரமாக வாத்துக்குட்டி வாய்ஸ் கேட்கல. ஏண்டி, நான் விளையாடி பார்த்துருக்கணுமே. ஓகே, நீ வந்து ஒரு கேம் பிளேல கிராணியை போட்டு தள்ளிடு. போனோடனே நான் வந்து உனக்கு வந்து நான் ஒரு 500 தரேன். இந்த கேம்ல நீ செலக்ட் ஆயிட்ட போல இருக்கு. பாத்துக்கலாம் செலக்ட் ஆயிருக்க. 2 ரவுண்ட் தானே, 3வது ரவுண்ட் பாப்போம் வச்சி. சரி, பாத்துக்குவோம். இப்போ சரி, கேமில் இந்த தடவை ஜெயிச்சிடணும். வேறு வாய் வச்சதுனாலே நான் போகிறேன்னே, இந்த கேம் விட்டே வெளில போயிடுறேன். சரி, இப்போ எப்படியாவது தடுமாறி வந்துடும். நீ வாய் வச்சாலே இதுதான். எப்பயோ வந்துட்டோம் மேலே. அதுவே தட்டு விட்டு நம்மளை மேலே அமுச்சு விட்டுருச்சு. தெய்வமே பார்த்து நம்மளை வந்துட்டு. ஐயோ, தட்டி விடுது நம்ம தட்டி விடுது. நம்ம இன்சரிக்காக போயிருக்கோம். இதுதான் நல்லா இருக்குது இந்த வழியே. ஓகே, சரி, எப்படியாவது வந்துடும்டா. வந்தாச்சு. ஓகே, இதை தாண்டணுமா? தாண்டியாச்சு. ஐயோ, எப்படி நான் வந்தனே? தட்டி விடுது. போச்சு. எப்படியாவது வந்துடணும். ஜம்ப் பண்ணுற மாப்பிள்ளை, ஜம்ப் பண்ணு. இப்போ வந்துட்டோம். ஆமா, பெரிய தெய்வம் சொல்றதெல்லாம் நடந்துடும். போடியே. சரி, இந்த கேம் முடிய போது. நெக்ஸ்ட் கேம் போகலாம். இவன் கீழே விழுந்துட்டே இருக்கான் பைத்தியக்கார மாதிரி. சரி ஓகே, உச்சி விளையாட்டுருக்கான். சரி, ஆரம்பிக்க போது நம்மளோட நெக்ஸ்ட் கேம். ரவுண்ட் ஓவர் சொல்லிட்டாங்க. ஓகே, 7 ரிமைனிங். சரி ஓகே. ஐயோ, யுவர் ரிவார்ட்ஸ் என்ன கிடச்சிருக்கு? ஆமாம், சின்னதாக கிடச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போகலாம். இதெல்லாம் கிளைம். சரி, நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது. இன்னும் இப்போ தான் 23, 24, 25, 26, 27 வந்துருச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த என்ன லெவல் வரும்னு தெரியல. ஆமாம், வாத்துக்குட்டி எங்கே? உன்னை சிங்கக்குட்டிலாம் கூப்பிட முடியாது, உன்னை வாத்துக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். சரி, கேம் பிளே ஆரம்பிக்கலாம். அது எப்படி நீ என்ன வாத்துக்குட்டின்னு கூப்பிடலாம்? என் பேர் சிங்கக்குட்டிடா. நீ சிங்கக்குட்டின்னு தான் கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி கேம் பிளேக்குள்ள போயிட்டானா? டேய், என் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு காய்ஸ். மக்களே,
உனக்கெல்லாம் கமெண்ட்லலாம் போட மாட்டாங்க, ஒழுங்காக வாயை முட்டு உட்காந்துரு, கேமை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கணும். அது எப்படி என் பேரு கமெண்ட்ஸ்ல போடாம போவாங்க? எல்லாருமே என் ஃபேன்ஸ்டா. எனக்கு 7 கான்டினென்ட்லயும் ஃபேன்ஸ்டா. யூ மீன் 7 கான்டினென்ட்ஸ்லயும் ஐயா கில்லிடா, கில்லி தேய்க்க விடுறோல. இப்போ தெரியுதா நான் சிங்க குட்டினே? நீ பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் கேமையே முடிச்சிட்டேன்டி பைத்தியம். நீ கேமையாவது முடி, எதையாவது முடிடா. எனக்கு என்ன? நீ ஆடுற கேம் தான் மக்கள் பார்க்கறாங்க நீ நினைக்கிற? நான் பேசுறதா மக்கள் வந்து பார்க்கறாங்க. நான் பேசுறதுனால தான் உன் கேமையும் பார்க்கறாங்க. ஏன்னா நான் ஒரு சிங்கம்டா, சிங்கம். புரியுதா? ஒரு நாள் உன்னோட பெருசாய் காட்டுவேன்டா. குட்டி குட்டின்றீங்கல்ல, நான் உங்களோட ரொம்ப பெருசாவேன். இவெல்லாம் விளையாடுறது ஒரு கேமே இல்லை மக்களே. என் வாய்ஸ் கியூட்டா இருக்கு, நான் இன்னும் கியூட்டா இருக்கேன். அதனால தானே என் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க. ஆமாம், உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நீ மட்டும்தான் சொல்லிப்ப. வியூவர்ஸ்லாம் உன் வாய்ஸை தாங்க முடியாமல் காதை மூடிட்டு கேட்டிருப்பாங்க. இதில் வேறு வாய்ஸ் சூப்பராக வாய்ந்து வந்துடும். சரியா? சரி, இந்த கேம் முடிச்சிடலாம். இப்போ ஐயோ தடுமாறுறேனே. இந்த பால் வேற இன்ச்சிருக்கோ. ஐயோ, எல்லா சைடும் பால் போடுறாங்கய்யா. ஐயோ சரி. ஐயோ தள்ளி விட்டுருச்சு. அந்த ஜம்ப் பண்ண நான் வரல. ஷோ, இடத்த விட்டு ஜம்ப் பண்ணுறா கைப்புள்ள. அப்பா கைப்புள் அப்படியே தப்பிச்சிட்டோம். ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ ஃபஸ்ட்டு போயிடக்கூடாது யாருமே. ஓடுறா 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 ஓடுறா. இச்சோ அப்பா எகிரி உச்சாச்சே. ஃபஸ்ட்டு வந்துட்டோம் மக்களே. நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டியா? அதுவும் குவாலிஃபை ஆயிட்டியா? என்னதுடா அது? ஏதோ காமிக்குது மக்களே. நீங்க பாத்தீங்களா? அது கீழே ஏதோ போட்டுருந்துச்சு குவாலிஃபைடு கீழே. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இவெல்லாம் அதுக்கெல்லாம் லாக்கி இல்லை, ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டா. அவ்வளவுதான். உனக்கு பொறாமடி, பொறாமை. அதனால தான் ஃப்ளூக்கில் ஜெயிச்சேன்னு சொன்னாங்க. பாருங்கள் மக்களே, இவனுக்கு ரொம்ப பொறாமாயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்துன்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பொறாமாயிடுச்சு பொழுது. ஏன்னா நாங்கள்லாம் ராஜா பகுத் இல்லை. ஓகே, கேம் முடிஞ்சிருச்சு. இந்த பிக்சரில் இருக்க எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. எனக்காக பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா மக்கள், எனக்கு அதெல்லாம்